எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து நம்ம கோதுமை அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நண்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வந்து அல்வாக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. அதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சொதன்னு ஆயிரும், பிணைய முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. எப்போவுமே சப்பாத்தி மாவை விட ஒரு பதம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நம்ம சப்பாத்தி மாவுக்கு இன்னும் சாஃப்டாக இருக்கும், பட் இது சாஃப்டாக இருக்குது, பட் கொஞ்சம் மொத்தமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம எந்த கப்பில் வந்து மாவு அளந்தோமோ அதே கப்பில் 4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுலேருந்து நம்ம கோதுமை பால் எடுக்க போகிறோம். அதுக்காக வந்து ஊற வைக்கிறதுக்காக இந்த தண்ணி ஊற்றுறோம். ஒரு 4 மணி நேரம் கிட்ட ஊறிடுச்சுங்க. ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கையால் நல்லா அமுக்கி பிணைஞ்சு அதில் இருக்க கோதுமை பாலை நம்ம எடுக்க போகிறோங்க. நல்லா பிணைஞ்சிக்கலாம். மாவு ஆல்ரெடி நல்லா ஊறி இருக்குங்க. ஸோ பிணையிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக பிணைஞ்சிடலாம். நல்லா பிணைஞ்சோம் அப்படின்னா தேவையான அளவு பால் கிடச்சிரும். ரொம்ப திக்கான பாலாகவும் கிடைக்கும். அதை வந்து இந்த மாதிரி சின்ன ஓட்டை இருக்க வடிகட்டி வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு துணியில் கூட வச்சு வடிச்சிக்கலாம். அதாவது வந்து எதுக்காக வடிக்கிறோன்னா, இந்த கோதுமை துகள்கள் தெரியுது பார்த்திங்களா, இது வந்து போகாமல் இருக்கிறதுக்கு தான். ஸோ வந்து அது போகாத மாதிரி ஓட்டை வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு துணியில் கூட வடிகட்டி எடுத்துக்கோங்க. காட்டன் துணியில் நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா பால் தெளிஞ்சு திக்கான பால் வந்து அடியில் தங்குங்க. நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப திக்கான பாலில் செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு புளிச்ச வாசம் அடிக்கும்னு இது நினச்சிங்கன்னா, ஏன் அப்படின்னா நம்ம 4 மணி நேரம் ஊற வச்சனால புளிச்ச வாசம் அடிக்கும்னு நினச்சிங்கன்னா அப்படி பண்ணுங்கள். பட் வந்து இது வரைக்கும் நான் நிறைய டைம் செஞ்சுருக்கேன். 4 மணி நேரத்தில் வந்து புளிச்ச வாசம் அடித்ததில்லை. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து முந்திரி வந்து ஒரு நெய்யில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு 1 கப் மாவு தான் ஊற வச்சோம் இல்லையா. நிறைய மாவு ஊற வைக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மணி நேரம் இல்லை வந்து ஓவர் நைட் வைப்பாங்க. அவங்களுக்கு வந்து புளிச்ச வாசம் அடிக்கும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி வடிகட்டி பண்ணுவாங்க. நம்ம அப்படி பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா கேரமலைஸ் பண்ணுறதுக்காக 1/2 கப் சர்க்கரையும் 1/4 கப்பு தண்ணியும் போட்டு இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்காகனா நம்ம அல்வாவுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக. பாருங்கள், இந்த மாதிரி வந்து கேரமலைஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச பால், அதாவது வந்து கோதுமை பாலை உள்ளே ஊற்றிடலாம். ஊற்றுனதும் வந்து உங்களுக்கு சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆன மாதிரி தெரியும். பட் வந்து பயப்படாதீங்க, கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து கரைஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு நல்ல கலர் கிடைக்கிறதுக்காக தான் அந்த ஸ்டெப் பண்ணோம். இல்லை அப்படின்னா நம்ம டைரெக்டாக பாலை அடுப்பில் வச்சு கிளற ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். இந்த மாதிரி அல்வா நல்லா திக்காக ஆரம்பித்ததுக்கப்புறமா தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்தோம். ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே கேரமலைஸ் பண்ணுறதுக்கு சேர்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறமா வந்து நான் 3/4 கப்பு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சுகர் எந்த மாதிரி வேணுமோ, உங்களுக்கு நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க, இல்லை அப்படின்னா குறைச்சிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நல்லா திக்காக ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் நெய்யாக வந்து நம்ம சேர்த்திக்கிட்டே வரணுங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 ஸ்பூன் கிட்ட நம்ம சேர்த்தணும். அப்போ தான் அல்வா நல்லா சூப்பராக ரெடியாகும். 5லேருந்து 7 நிமிஷம் இடைவேளைக்கு ஒருக்கா நம்ம வந்து நெய் சேர்க்கணுங்க. இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நம்ம வந்து இனிஷியலாக வந்து கோதுமை பால் சேர்க்கும்போது இந்த பேனில் எவ்வளோ இருந்ததுன்னு. இப்போ வந்து இவ்வளோ நேரம் ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. 30 நிமிஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நெய் ஊற்றி கிளற சூட்டில் இருக்கும்போது அதோட பால் வந்து இறுகி நமக்கு அல்வாவாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், 45 நிமிஷம், சரியாக 45 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா திக்காயிருச்சு. இதுதான் வந்து சரியான பதம். இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சாதான் வந்துட்டு நம்ம வெளியில் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் இறுகும். இது வந்து எப்படி கரெக்டான டெக்ஸ்சர்னு கண்டுபிடிக்கிறேன்னா, இப்போ நான் வந்து கடைசி ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இந்த நெய் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இழுத்துக்காது. இவ்வளோ நேரம் நம்ம ஊற்றின அனைத்து நெய்யும் வந்து இது இழுத்துக்குச்சு. இப்போ நம்ம ஊற்றுற நெய் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த சைட்லலாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரியை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுதான் சரியான பக்கம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்போவுமே அல்வா வந்து நம்ம செய்யும்போது லூஸாக இருந்தாலும் எடுத்து வெளியில் வைக்கும்போது இறுக ஆரம்பிக்கும். அதனால் வந்து இந்த பக்குவத்திலே ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. நீங்கள் வந்து சூடாக சாப்பிட்றதுனா சூடாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த டைம் சாப்பிடும்போது மைக்ரோவேவ் பண்ணி இல்லை வந்து சூடு பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும்.